என்னாச்சு வெளியில குட்டி குட்டியா 4 பேய் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்களா ஹாலோவீன்? சரி வாங்க ஜி, நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருக்க பேயை பார்ப்போம். ஸோ கௌரி வீட்டில் வந்து இன்னைக்கு பார்ட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியாலே வந்து சமைக்கிறதுல இவங்க தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. கௌரி ஒண்ணு உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன். நீங்க பெருமையா பேசுற ஆள் இல்லையா? சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். எதை பத்தி ஓடிட்டு இருக்குது? இல்ல இந்த உங்களோட பிசினஸ் இந்த ஏரியால நீங்க எப்படி எல்லாம் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். என் முகத்துக்கு நேரம் புகழாதீங்க, எனக்கு பிடிக்காது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ரெடியா? ஆர்டர் ரெடியா? ஓகே ஜி, ஆர்டர் ரெடியா? என்னங்க மதியானம் சொன்னாங்க, அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டீங்க? மத்தியானம் சொல்லல, நைட்டு சொன்னாரு. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். எனக்கு மதியானம் சொன்னாரு. இது மாதிரி வந்து அர்ஜென்ட் ஆர்டருக்குலாம் டபுள் ரேட் போட போறேன். இவங்க வந்து என்னன்னா நம்ம எந்த ஆர்டர் சொன்னாலுமே ஒரு 1 hour முன்னாடி சொல்லிட்டு செஞ்சிருவாங்க. எப்படி செய்வான்னு தெரியாது. நிறைய டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப கேட்டுட்டதுனால செய்யறேன். இது வந்து சிக்கன் பிரியாணி. ஓகே. இது வந்து மட்டன் பிரியாணி. இது பாருங்க, ஹீட் பண்ணி குடுக்குற சர்வீஸ் கூட அங்க ஹீட் பண்ண மாட்டாங்களா? உங்க ஓவன்ல வச்சு கொடுங்க. இல்ல இது வந்து இவங்க ஃபாஸ்டா செய்யறாங்க மட்டும் இல்ல, இவங்க நல்லா செய்வாங்க, டேஸ்டாவும் இருக்கும். 2 நாள் வச்சு சாப்பிடலாம். 2 நாள் ஃப்ரிட்ஜ்லயே வைக்க தேவையில்ல, கெடவே கெடாது, நல்லா இருக்கும். எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன் நான் வந்து. எந்த வீட்டுமே ஃப்ரிட்ஜ்ல வைக்க எந்த ஹோட்டல்லையுமே வாங்காதீங்க, இங்க வந்து வாங்குங்க, நான் கேரண்டி.